thirsty. A large crowd from Galilee followed. Why a large crowd followed the Lord? Probably some followed Jesus because they are curious about who Jesus is and what he performs. Some follow him because they hope to get something for themselves from him. Am I one of those mentioned above? Or why do I follow Jesus? Remember, he calls you to take part in his mission, to confirm the truth about him, to strengthen the faith of the people, to tell them who Jesus really is and what his mission is. If you refuse to take up your cross and follow me, you are not worthy of being mine. Matthew chapter 10, verse 38. அன்பே அருட்செல்வமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறையேசுவின் வானொலி வியாழக்கிழமை ஆண்டின் பொது காலம் 2ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஓடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள், விதவைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை
நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அருணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா இதோ வருகின்றேன், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் என் செவிகள் திரிக்கும்படி செய்தேன். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தாம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதிருக்குமாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீ ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். They pressed upon him to touch him. அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, faithful friends are a sturdy shelter. Whoever finds one has found a treasure. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கொண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுக்கண் களைவதற்கு நண்பர்கள் உதவ வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. நண்பர்களுக்கெல்லாம் பெரிய நண்பர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது ஒரு அருமையான ஆங்கில பாடல், வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசுவை போல ஒரு உத்தம நண்பரை
நாம் பெற முடியாது. எல்லா விதமான நம்முடைய இன்ப துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், அனுபவங்கள் அனைத்தையும் அவரிடம் கொண்டு வந்து சேருங்கள். ஜெபத்தோடு கொண்டு வந்து சேருங்கள். Carry them all to Jesus with prayer. இந்த அருமையான பாடல். அத்தகைய நண்பர் தன்னுடைய போதனையில் என்ன சொல்லுகிறார்? எவன் ஒருவன் தன் நண்பனுக்கு உயிரை கொடுக்கிறானோ அவனே சிறந்த நண்பன், மேலான நண்பன். இது போதனை. அது எப்படி சாதனையாகிறது? சிலுவையிலே அவர் இரு கரங்களையும் விரித்து தனக்குள்ளது எல்லாவற்றையும் துறந்து, ஏன் தன்னுடைய தாயை கூட நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் இழந்தவர். ஆகவேதான் இழப்பவரே தலைவர். எதெல்லாம் இழக்க முடியுமோ, இழக்க வேண்டுமோ, இழக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதெல்லாம் செய்தித்தாட்களும் சரி, ஊடகங்களும் சரி, மக்கள் கண்முன் நிறுத்துவது என்ன? பெரும் தலைவர்கள் எல்லாம் பெரும் ஊழல்வாதிகளாக. அருகில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிலே இந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி முடிந்தது. உடனே அடுத்த ஆட்சி ஆரம்பித்தவுடன் 1330 கோடி கணக்கில் சொத்து பத்துக்கள். இப்படி நாள்தோறும் அரசியலில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்காக பெரும் சொத்தை சேர்த்து கொண்டு எதெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ அதையெல்லாம் விடுத்து இப்படி செய்வதே வழக்கமாக இருந்தால் படிக்கின்ற இளம் மனசுகளிலே என்ன ஏற்படும்? எத்தகைய ஒரு முன் உதாரணத்தை இந்த உலகம் கொடுக்கிறது பார்த்தீர்களா? தனக்கென்று, தன் சொந்த பந்தத்திற்கென்று, கொஞ்ச நஞ்சம் அல்ல, எவ்வளவு தூரம் இழப்புகள். நம்முடைய சாலைகளிலே இந்த குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டை பாருங்கள், என்ன அவலம். இவைகள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான தேவைகள். இந்த தேவைகளுக்கான பணம் நிச்சயமாக நம்மிடம் உள்ளது. வரி பணமாகவோ அல்லது வேறு வருவாயிலோ கிடைக்கிற பணத்தை எல்லாம் ஆங்காங்கு சுரண்டல்களாக இருப்பதினால் சுரண்டலே வாழ்வாக அமைந்து விடுகிறதோ. ஆனால் இயேசு கொடுக்கின்ற ஒரு உதாரணத்தை பாருங்கள். தன்னையே இழப்பவர்தான் தலைவன். மானிட மகன் தொண்டு பெறுவதற்கு அல்ல, தொண்டாற்றுவதற்கு. இன்னைக்கு எனக்கே ஓட்டு போடுங்கள், எனக்கே ஓட்டு போடுங்கள், என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கமான வந்து அப்படியே வழிஞ்சி நம்மகிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி கூப்பாடு போட்டு கை கூப்பி வாங்குறாங்களே, சேவை செய்யவா இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற பாடம். அவருடைய பாடத்தை எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? பிறரிடம் ஏன் போக வேணும்? நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவது இந்த போக்குவரத்து விதிகள். இப்பெல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை ராங் சைடில் போகிறவங்கள போகும்போது வரும்போது என்ன ஆரம்பிச்சிட்டேன், 1 2 3 4 5 100க்கு மேலே போகுது. அதுக்கு மேலே என்னால் எண்ண முடியல, ஞாபகத்தில் வைக்க முடியல. எல்லாம் ராங் சைடில். அவ்வளோ என்ன தலைப்போற அவசரம்? அவளை எண்ணத்தை கிழிச்சிடுறோம் நம்ம. ஏன் அது வரவில்லை நமக்கு? சற்று உடலை வருத்த. Faith in God is less apt to proceed from miracles than miracles from faith in God. புதுமைகளை கண்டதால் தான் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுளின் புதுமைகளில் நம்பிக்கை கொள்வதே மிக மிக பொருத்தமாகும். நம்ம எல்லாம் ஒரு அலைச்சல் பேர்வழிகள். எதுக்கு தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு புதுமை நடந்து விட்டது என்றால் உடனே கூட்டம் கூடி அங்கே போய் பார்க்கணும். புதுமை நடந்தால்தான்
ஆண்டவர் இருக்கிறார் என்று அர்த்தமாகிறதா? அல்லது அந்த புதுமையை கண்டால்தான் ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று அர்த்தமாகுமா? பல சமயங்களில் இறைவன் நம்மோடு நம்மில் இருக்கின்றார். அவர்தான் வாக்கு மனு உருவான நம் ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எங்கேயும் தேடி செல்ல வேண்டியதில்லை. வேளை திருப்பயணமாக செல்வது சரி, அந்த பயணம் செல்வதே நம்மை வருத்திக் கொள்வதற்காக நடந்து செல்வது அல்லது பயணப்படுவது, இவைகள் எல்லாம் ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று வியாபாரத்தனத்தில் அல்ல. இறைவா, உனக்கு நான் என்னுடைய நன்றியறிதலை சமர்ப்பிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ லாபமோ நட்டமோ, உமக்கு நன்றி என்கின்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும். In God I trust, I shall not fear. சங்கீதம் 56:11. கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அமெரிக்க நாட்டின் டாலர் நோட்டிலே இருக்கின்ற வசனம் இதுதான், In God we trust. நம்முடைய கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களிலே ஒவ்வொரு வகுப்பறையிலும் இருக்கக்கூடிய கரும்பலகையிலே வருடத்திற்கு ஒரு வசனத்தை பெயிண்டால் எழுதி வைப்போம். தினம் தினம் வருகின்ற பிள்ளைகள் அந்த வசனத்தை பார்த்து மனனம் செய்யட்டும், அந்த வார்த்தைகள் பதியட்டும். யாரும் ஒத்துக்கல. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்சிடி வாங்குகிறோம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இப்படி செய்யக்கூடாது. பயம், எனக்கு கிராண்ட் கிடைக்காது, எனக்கு காசு கிடைக்காது. நம்முடைய பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு இறை வசனத்தை சொல்லிக் கொடுப்பது என்ன? கழுத்தை வெட்டிடுவாங்களா, தூக்கு போட்டுடுவாங்களா? ஏன் இந்த பயம்? ஆங்காங்கு பாருங்கள், அங்கே தெருவில் மாதாகிட்ட தினம் தினம் இப்பொழுது நாம் பாடுகின்ற தியான பாடல் அங்கு இருக்கும், சங்கீதம். மற்றவர்கள் கண்களுக்கு, காதுக்கு, செவிக்கு, எண்ணத்திற்கு இவ்வாறு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை போய் சேருகிறது. எதற்கும் அஞ்சேன். ஆகவே இத்தகைய ஒரு உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தை பெற வேண்டும். ஏனென்றால் நம் தலைவர், நம் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்காக ஒரு முன் உதாரணத்தை தந்திருக்கிறார். எங்கே அவரை அரசனாக்கி விடுவார்களோ என்று அவர்களிடமிருந்து நழுவி சென்றார். வயிற்றுக்கு ரொட்டி கொடுக்கும் அரசனாக அவர் விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் அவரை தலைவராக விரும்பினாங்க. 5000 பேருக்கு ரொட்டி கொடுத்தாரு. அடி சக்க, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை வேணும் நமக்கு. நம்ம பாட்டு போய் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்போம், அவர் வானத்திலேருந்து ரொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டு வருவோம், முடிஞ்சா கேட்போம், முடியாட்டினா தூங்குவோம். அப்படிப்பட்ட அரசனாக அவர் விரும்பவில்லை. இந்த பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக மகிமை பெற வேண்டும் என்பதை தன் வழியாக, தன்னுடைய உதாரணத்தினால் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்தான் நம்முடைய நண்பர். ஜெபிப்போம். Lord Jesus Christ, you are the Son of God and the Savior of the world. Inflame my heart with a burning love for you and with an expectant faith in your saving power. Set me free from all that hinders me from drawing closer to you. ஆண்டவராகிய இயேசுவே, இறை திருமகனும் உலக மீட்பெருமானவரே, எம் இதயத்தை உமக்கான அன்பினாலும் உம் காக்கும் வல்லமையை எதிர்நோக்கும் விசுவாசத்தாலும் பற்றி எரிய செய்திருளும். உம்மை நெருக்கமாய் பின்பற்ற தடையாயிருக்கும் யாவற்றிலிருந்தும் எம்மை விடுவித்தருளும். நீரே எம் உற்ற நண்பர். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் என்றும் எம்மோடு இருக்கின்றீர். நீர் வாழுகின்ற கடவுள், வாழும் தேவன், எம்மை தேடி வந்த தெய்வம். எம்மோடு இருந்து வார்த்தை மனுவுருவாகி எம்மோடு வாசம் செய்து அனைத்து இன்பத் துன்பங்களிலும் எம்மோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன். இதற்காக நன்றி கூறுகின்றோம். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் செய்கின்ற செயல்பாடுகளிலும் உம்மை வெளிக்கொணர, சான்று பகர இவைகள் துணையாய் இருக்கட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால்
ஆமென். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை கொள்கிறோம். எழுமுதல் பெருகுது நாம் அடியோர் யாம் தரும் காணிக்கையை ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. இயேசுவின் அன்பானவர்களே, இப்பொழுதெல்லாம் நாம் வெளியில் போய் பெரிய கன்வென்ஷன் வைக்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல. நற்செய்தி கூட்டங்கள் செய்கின்ற காரியங்களை சிறப்பாக செய்தாலே போதும், இயேசுவுக்கு சான்று பகருகின்ற காரியங்களாது அமையும். ஆகவே இதில் ஒத்துழைக்கின்ற இதன் பின்னணியில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். பல வகைகளிலே செல்கிறது. அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியின் துவக்கத்திலே நான் சொல்கிறேன். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்காக செய்த இவ்விருந்தை அருந்திய நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்விருந்தினால் உமது அன்பின் ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஒரே உணவை உட்கொண்ட நாங்கள் இன்றும் ஒன்றுபட்டு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.